இந்த வீடியோல வந்து ஒரு குயிக் அனௌன்ஸ்மென்ட் தான். நீங்க வந்து Binance ஒரு ஹோல்டர் ஏர்ட்ராப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்க இதில பார்ட்டிசிபேட்லாம் பண்ண தேவையில்ல. இந்த 2லயுமே நீங்க வந்து உங்க 2 டோக்கனுமே உங்களுக்கு ஃப்ரீ ஏர்ட்ராப் வரும். அத பத்தி தான் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் தரேன். இதில வந்து நீங்க 9த் டூ 12த் ஆஃப் டிசம்பர்ல ஏதாவது ஸ்டேக்கிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து குவாலிஃபை ஆவீங்க. அத ஸ்னாப்ஷாட் வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. ஸோ, அவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு டோக்கன வந்து ஏர்ட்ராப் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலா பெரிய ஏர்ட்ராப் தான். என்னோட சஜஷன் என்ன நான் இத வச்சு நீங்க பண்ணணுங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 ப்ராஜெக்ட் வருது. ஒண்ணு வந்து நம்ம பெங்கு ப்ராஜெக்ட். இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீ சேல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். சில பேருக்கு வந்து ஃப்ரீ ஏர்ட்ராப் ஆல்ரெடி வந்துச்சு. இதுலயுமே வந்து நீங்க வந்து ஃப்ரீ ஏர்ட்ராப் வந்தோனே நீங்க அத எடுத்துக்கலாம். செகண்ட்ஸ் வந்து இது எல்லாமே இந்த 2லயுமே ஆக்சுவலா ஒரு இது பண்ண பார்த்தீங்கன்னா, இது 2மே வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதாவது இன்னொருத்தங்களோட இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் மீம் காயின். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சைமன்ஸ் கேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து பிரிட்டிஷ் வெப் அண்ட் புக் ஷோ சீரிஸ்ன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அதோட அவங்களோட ஓன் மீம் காயின் இது. அதனால தான் வந்து இங்க போட்டிருக்காங்க. சைமன்ஸ் கேட் அஃபிஷியல் டோக்கன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இங்க போனீங்கனாலுமே டோட்டல் டோக்கனோட டிஸ்ப்ளே இருக்கு. எவ்வளோ அவங்க இனிஷியலா ரைஸ் பண்ணாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் நீங்க செக் பண்ணணும்னா, ஜஸ்ட் பைனான்ஸ் ரிசர்ச்ல போய் இந்த 2 காயினோட இதையும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட டீட்டெயில் அதேமாரி டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே கிடைக்கும். சரி ஓகே. இப்ப நீங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டேட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து நான் இத எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ஏர் ட்ராப்க்கான ஸ்னாப்ஷாட் அப்ப எடுத்துட்டாங்க. நீங்க வந்து உங்களுக்கு மேபி ஆர் மே நாட் உங்களுக்கு வந்திருக்கும், இல்ல வந்திருக்காமயும் இருக்கும். வந்திருந்தா என்ன பண்ணணும்? அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, வந்திருந்தா இந்த 2 காயினையுமே வந்து செல் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரீ ஏர் ட்ராப்பு. இப்ப செல் பண்ணலனா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி வேணா செல் பண்ணுங்க. ஏன்னா இப்ப எல்லாமே ட்ராப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வெயிட் பண்ணி அத செல் பண்றது தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நீங்க வந்து எதுவும் தனியா பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்ல. எதுவும் தேவையில்ல. ஸோ வந்து கண்டிப்பா ஏறும்னு நெனைக்கிறேன். எப்பன்னா வந்து எல்லா காயினும் ஏறும்போது, அந்த டைம்ல வந்து உங்க ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ வந்து வித்துருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து வந்தோனே டம்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா, நீங்க வந்து அத கொஞ்சம் வெயிட் பண்ணி வித்துருங்க. ரொம்ப பாட்டம்ல விக்க தேவையில்ல. கண்டிப்பா எல்லாமே ஒரு பம்ப் ஆகும். அந்த டைம்ல வந்து வித்துக்கலாம். இது எண்ட் ஆஃப் த புல் ரன்னும் கிடையாது. சரி அதே மாதிரி வந்து பெங்குல வந்து ஆக்சுவலா சில பேத்துக்கு வந்து வாலெட்ட வந்து நீங்க ஜஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணியிருந்தாவே வந்து உங்களுக்கு வந்து ஏர் ட்ராப்ஸ் வந்து இதுவா இருந்துச்சு. அத செக் பண்றதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த லிங்க் வேணா நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த லிங்க்ல போய் உங்க அட்ரஸ நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, எதர் வந்து உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் எலிஜிபிள் இருக்குங்கிறது கீழ ரிசல்ட்ல வந்துரும். ஜஸ்ட் போட்டுட்டு செக் எலிஜிபிலிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? இந்த லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு சேனல் கீழ வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஜஸ்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் தான். இத வந்து யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலையே அது மாரிலாம் நீங்க யோசிக்க வேணாம். இதுக்கு வந்து பார்ட்டிசிபேஷனே கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா உங்க வாலெட்ல வந்து இது இருக்கும். நீங்க வந்து அத மேபி வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. இல்ல பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாரி ஒரு ரீசனுக்காக நான் போடுறேன். ஜஸ்ட் ஒரு குயிக் வீடியோ. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து மார்க்கெட் அப்டேட் போடுறேன். அதுல வந்து கிளியரா நம்ம மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்கலாம்.